நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயி போச்சு. பாத்திரமும் கழுவல. போட்டது போட்ட வாக்குல இருந்தது. காலையில எந்திரிச்சு தலையோட தண்ணிய ஊத்திட்டு முதல்ல வந்து வேலை செஞ்ச வேலை கிச்சன் வேல தான். பாத்திரம்லாம் கழுவிட்டு, சிங்க்லாம் வெளக்கிட்டு, நேத்து வாங்கிட்டு வந்த வெங்காயம், தக்காளி, கிக்காளி எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டியாச்சு. நேரா ஞாயிற்றுக்கிழமைனா எங்க போவோம்? நான்வெஜ் வாங்குனா தான் ஞாயிற்றுக்கிழமையாவே தெரியும். நேரா இன்னைக்கு வந்து ஃபுல்லா மீன்ல தான் இறங்கியாச்சு. கடல் உணவுல சரி என்ன வாங்கணும்னு போய்க்கலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீன் கடையில விதவிதமா மீன் வந்தது. காரப்பொடி, ஊடகம், அப்புறம் வஞ்சரம், வட்டக்கண்ணி பாறை, முட்டக்கண்ணி பாறை, எறா, நண்டு மட்டும் வரவே மாட்டேங்குது. கேட்டுட்டே இருக்கேன் நண்டு வரல. சரி ஓகே. நம்ம இதுல எந்த மீன் செலக்ட் பண்ணா பாருங்க, இங்க வெட்டிட்டு இருக்காங்களே, ஊளி மீன். இந்த மீன் தான் செலக்ட் பண்ணியிருக்கு. ஊளி மீனு, அப்புறம் எறா. இது 2ம் வாங்கியிருக்கேன். இத வச்சு தான் சமைக்க போறேன். சரி வாங்கிட்டு இப்படி போய் டிஃபன் சாப்பிடலாம். பாட்டியம்மா கடைக்கு போனா, இந்த பொண்ணு கௌதமி இந்த பொண்ணு பேரு. இவங்க எங்க இருக்காங்கன்னா, தாதகாப்பட்டி கேட்ல கிரியாஸ்க்கு ஆப்போசிட் சந்துல தான் இந்த பொண்ணு காய்கறி கடை வச்சிருக்காங்க. எங்களையும் வீடியோ எடுத்து போடுங்க. நாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் வீடியோ எடுத்து அவங்க கடைக்கு நம்ம ஆதரவு நானும் காய்கறிலாம் வாங்குவேன். சரி எப்பயும் சாப்பிடுற பாட்டி கடையில போய் பணியாரம், இட்லின்னு வெளுத்து வாங்கியாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 வயசான பாட்டிங்க வந்து இந்த கடைய நடத்துறாங்க. எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் வாங்குற ரூ. 15 ரூ. 20 போட்டு இட்லி வாங்குறதுக்கு 3 இட்லி ரூ. 25ங்க.